ஹாய் வணக்கங்க. சிங்கப்பூருக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தமே இருக்குது. ஏன்னா, சிங்கப்பூர் வந்து அந்த அளவுக்கு வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை எல்லாத்துலயுமே முக்கியத்துவமா இருக்குது. ஏன்னா, சிங்கப்பூரோட கவர்மெண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ மொதற்கொண்டுமே இங்க வந்து ஆட்சி மொழி வந்து தமிழ் தான். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்ட விட இங்க சிங்கப்பூர் வந்து தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எங்க போனாலும் தமிழ் தமிழ் தான் இங்க இருக்குமே. அதே மாரி தமிழர்களுடைய வரலாறு வந்து ஒரே இடத்துல நீங்க பார்க்கணும்னா வந்து சிங்கப்பூர்ல இருக்க லிட்டில் இண்டியால இருக்க ஹெரிடேஜ் சென்டர்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா, தமிழர்கள் வந்து சிங்கப்பூருக்கு வந்த விதம், எப்படி வந்திருந்தாங்க, அந்த காலகட்டங்கள்ல வந்து தனி நாடா அமையும்போது தமிழர்கள் பங்காற்றிய விதம், தமிழருடைய வரலாறு எல்லாமே ஒரே இடத்துல வந்து இந்த லிட்டில் இண்டியால இருக்க ஹெரிடேஜ் சென்டர்ல தான் இருக்கு. இந்தியன் ஹெரிடேஜ் சென்டர். நீங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்து எங்க வேணாலும் சுத்தி பாருங்க. ஆனா ஒரு வாட்டி இந்த இத வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இது வந்து வரலாறு. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாரி இங்க வந்து கோவில் கல் சிலைகள் அந்த காலகட்டத்தில பயன்படுத்தப்பட்டது. அதே மாரி செட்டிநாட்டோட நிலக்கதவு வந்து 19ஆம் நூற்றாண்டுல எல்லாம் வடிவமைக்கப்பட்டது. இன்னும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இன்னும் நெறையா இருக்குது. அதில சுத்தி பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து தமிழர்களோட வரலாறு மட்டும் இல்லாம இந்தியன் வரலாறும் இருக்குது. ஆனா, அதில வந்து ஒரு 80% வந்து தமிழர்களின் வரலாறு தான் இருக்கும். அதே மாரி இந்த தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபரா நீங்க வந்து இந்த சாட்டர்டே, சண்டே வந்து டிக்கெட்டும் ஃப்ரீ உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க வந்து $10 வந்து பே பண்ணி தான் போற மாரி வரும். அதையும் பார்த்துக்கங்க. கண்டிப்பா இந்த ஹெரிடேஜ் சென்டர நீங்க சுத்தி பாருங்க. அதே மாரி இந்த ஹெரிடேஜ் சென்டர் யார் யார் போயிருந்தீங்கன்னா, நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சிங்கப்பூர பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்ல சிங்கப்பூர் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல உங்க ஃபேமிலில யாராவது இருக்காங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோல இத பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோ